அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறபடியால் மை ஸ்தோத்தரிக்கிறோம். புது கிருபையினால் நிரப்புங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனம். ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. சாலமோன் ஆலயம் கட்டினத இந்த அதிகாரத்துல பாக்குறோம். அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தியானிக்கிறோம். இதுல எல்லாமே கேதுரு மரங்களால செய்யப்பட்டது. சித்திர வேலை அமைந்திருந்தது. ஒரு கல்லு கூட காணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் மொக்குகள், பூக்கள், இந்த மாதிரி சித்திரம் வரையப்பட்டிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். எப்பயுமே ஆசரிப்பு கூடாரத்துல வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 3 பிரிவு இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் மட்டும் உள்ள பிரவேசிக்க முடியும். அங்கதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் சந்நிதி ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அத ஆயத்தப்படுத்தினான். உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதுக்காக அந்த சந்ததி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சன்னதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளம், 20 முழ அகலம், 20 முழம் உயரமாயிருந்தது. நீளம், அகலம், உயரம் எல்லாமே சமமா இருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ற இடம் கிட்டத்தட்ட கன சதுர மாதிரி ஒரு அறையில அது வைக்கப்பட்டிருந்தது. அதை பசும் பொன் தகட்டினால் மூடினான். அந்த சந்நிதி ஸ்தானம் கன சதுர வடிவமா இருக்கிற அந்த இது பொன் தகட்டினால் மூடினான். பொண்ணு தெய்வீகத்தை குறிக்கும். பொண்ணு கர்த்தருக்குரியது. அந்த வைக்கிற இடம் அந்த உடன்படிக்கை பட்டி வைக்கிற அந்த சந்நிதி ஸ்தானம் பொன் தகட்டினால மூடியிருக்காங்க. கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். பலிபீடம் செய்யப்பட்டுச்சு, அதையும் பொன்னுனால மூடப்பட்டது. ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டினால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளாய் குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டினால் மூடினான். ஒரு மறைப்பு இருக்கு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு மறைப்பு இருக்கு. அது பொன் சங்கிலிகளால் குறுக்க போட்டு பொன் தகட்டினால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரு மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டினால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீட முழுவதையும் பொன் தகட்டினால் மூடினான். எல்லாம் பொண்ணு தகட்டினால மூடப்பட்டிருக்கு. மரத்துல செய்து பொன் தகட்டினால மூடுறாங்க. சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாய் இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டியோட 2 கேருபீன்கள் 2 பக்கமும் தேவதூதர்கள் மாதிரி அந்த கேருபீன்கள் 2 இருந்துச்சு. அதனோட உயரம் 10 முழமா இருந்துச்சு. நம்ம 2வது வசனத்துல பார்த்தோம்.
அந்த ஆலயமே மொத்த அகலம் 20 முழான்னு பார்த்தோம். இப்ப கேருபீன்கள் 10 முழம். அப்ப அந்த இது ஃபுல்லா நிறைஞ்சிரும். அந்த ரூம் முழுசும் இந்த கேருபீன்கள் நிரப்பி இருந்துச்சு. இந்த பக்கமும் சுவத்தத்தோடும் அந்த பக்கமும் சுவத்தத்தோடும் கேருபீன்கள். கேருபீன் இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேருபீனின் மற்றொரு செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருந்தது. ஒரு கேருபீன் ஒரு செட்டையிலிருந்து இன்னொரு செட்டை வரைக்கும் 10 முழம். மற்ற கேருபீன் 10 முழமாய் இருந்து 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது. சைஸு ஷேப்பு எல்லாம் ஒண்ணு போல இருந்துச்சு. இந்த கேருபீன்கள் ரெண்டும் ஒலிவ மரத்தினால செய்யப்பட்டது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாயிருந்தது. மற்ற கேருபீன் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்தில் வைத்தான். உள் ஆலயம் அப்படின்றதா மகா பரிசுத்த ஸ்தலம். கேருபீன்களின் செட்டைகள் விரித்திருந்ததனால் ஒரு கேருபீன் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாக இருந்தது. இந்த பக்கம் சுவரையும் தொட்டுச்சு, அடுத்த பக்கத்து சுவரையும் தொட்டுச்சு. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடு ஒன்று தொடத்தக்கதாய் இருந்தது. மையத்துல ஆலயத்தோட மைய பகுதியில 2 கேருபீன்களோட செட்டையும் தொட்டு கொண்டு இருந்தது. அந்த கேருபீன்களை பொன் தகட்டினால் மூடினார். அந்த கேருபீன்களும் பொன் தகட்டினால மூடப்பட்டிருந்தது. பொன்னுன்றது தெய்வீகத்தை குறிக்கும், கர்த்தருக்குரியது அப்படின்றத குறிக்கும். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமுமாக கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். அந்த சுவர் எல்லாம் ஆலயத்தோட சுவர் எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. கேருபீன்கள், பேரீத்து அப்படின்றது பாம் ட்ரீ, பனைமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு. மலர்ந்த பூக்களால நல்ல சித்திர வேலை முழுசும் ஆலயத்துல நிரம்பி இருந்தது. உள்ளும் புறமும் ஆகிய ஆலயத்து தலவரிசையையும் பொன் தகட்டினால் மூடினான். தலவரிசை அப்படின்றது தர உள்ள இருக்கிற ரூமும் வெளியே இருக்கிற ரூமும் எல்லாம் தரையெல்லாம் பொன் தகட்டினால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரத்தினால் 2 கதவுகளை செய்தான். சந்ததி ஸ்தானன்றது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இதுல கதவு இருந்துச்சு, 2 கதவு. அது ஒலிவ மரத்துல செய்யப்பட்ட கதவு. மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 5 1 பங்காயிருந்தது. மறைப்பு திரை போடப்பட்டிருந்துச்சு. அதுல மேல் சட்டம் நிலையெல்லாம் 5 1 பகுதியா இருந்தது. ஒலிவ மரமான அந்த 2 கதவுகளில் அவன் கேருபீன்களையும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து, எப்படி சுவத்துல இருந்துச்சோ அதே மாதிரி டிசைன் கதவுகள்லையும் இருந்துச்சு. அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதிக்கத்தக்கதாக பொன் தகட்டினால் மூடினான். எல்லாம் பொன் தகட்டினால மூடப்பட்டு பிரகாசமாய் இருந்தது. இப்படி தேவாலயத்து வாசலுக்கு ஒலிவ மர நிலைகளை செய்தான். தேவாலயத்தோட வாசல்லையும் ஒலிவ மரத்துல கதவுகள் நிலைகள் செய்யப்பட்டது. அது சுவரின் அளவில் 4 1 பங்காய் இருந்தது. சுவர் எவ்வளவு பெருசா இருக்கும், அதுல 4 1 பங்கு
கதவு இருந்துச்சு, அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகையினால் செய்யப்பட்டு இருந்தது. வாசல்ல இருக்க தேவாலயத்தோட வாசல்ல இருக்க கதவு தேவதாரி பலகையினால செய்யப்பட்டது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. ஒரு பக்கம் இருக்க கதவுக்கு 2 மடிப்பு, அடுத்த பக்கம் இருக்க கதவுக்கு 2 மடிப்பு, அது சேர்ந்து மொத்தமா 4 மடிப்பு உடையதா அந்த கதவு இருந்தது. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. அவைகளின் கேதுருக்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டினால் அவைகளை மூடினான். ஒவ்வொன்னும் இந்த 3ம் தான் சித்திரங்கள் அதுல காணப்பட்டுச்சு. அது எல்லாமே சித்திரங்கள் மேல எல்லாம் பொன் தகட்டினால மூடப்பட்டு இருந்தது. 4ஆம் வருஷம் சீப் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டு, 4ஆம் வருஷம் அப்படின்றது 1வது வசனத்துல பார்த்தோம். இஸ்ரவேல் மேல சாலமோன் ராஜாவாகி 4வது வருஷம். சீப் மாதம்ன்றது 2வது மாதம். அந்த 2வது மாதத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்க. 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டதிட்டங்களின் படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. 11வது வருஷத்துல கட்டி முடிச்சாங்க. எல்லாம் கரெக்டா சகல சட்ட திட்டங்களின் படியே எப்படி நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த சட்ட திட்டங்களின் படி ஒரு குறைவில்லாம எல்லாத்தையும் கட்டி தீர்த்தாங்க. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிக்க முழுவதுமா 7 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, சாலமோனுடைய ஆலயத்தை குறிச்சு பார்த்தோம். எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல சந்நிதி ஸ்தானம் அப்படின்ற இடத்துலதான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. அது 20x20x20 நீளம் அகலம் உயரம் எல்லாம் 20 முழம் உடையதா இருந்துச்சு. எல்லாமே பொன் தகட்டினால மூடப்பட்டது. பலிபீடத்தையும் பொன் தகட்டினால மூடப்பட்டு இருந்தது. அந்த சந்நிதி ஸ்தானத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல 2 கேருபீன்கள் இருந்துச்சு. ஒன்னொன்னும் 10 முழ உயரமா இருந்துச்சு. அந்த ஒரு கேருபீனோட ஒரு செட்டையோட முனை ஒரு சுவரையும் அடுத்த கேருபீனோட அடுத்த செட்டையனுடைய முனை அடுத்த சுவரையும் தொடர்ற மாதிரி இருந்துச்சு. 2 கேருபீன்களோட செட்டைகளும் ஆலயத்தோட நடு மையத்துல ஒன்ன தொட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த சுவர் எல்லாம் கேருபீன்கள் பேருந்துகள் மலர்ந்த பூக்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தரையும் பொன் தகட்டினால மூடப்பட்டது. பொன்னுன்றது தெய்வீக தன்மைய குறிக்கிறது, தேவனுக்குரியது அப்படின்றத குறிக்கிறது. அதுக்கப்புறம் சந்நிதி ஸ்தானத்துல ஒரு வாசல் இருந்துச்சு. அது ஒலிவ மரத்தினால செய்யப்பட்டிருந்தது. அது மறைப்புல 5ல் ஒரு பங்கா இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆலயத்தோட வாசல்ல ஒரு கதவு இருந்தது. அது 2 கதவு இருந்துச்சு. ஒரு கதவு 2 மடிப்பும் இன்னொரு கதவு 2 மடிப்புமாக எல்லாம் நியாய பிரமாணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி எல்லாம் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் 7 வருடம் ஆனது அப்படின்றத பார்த்தோம். சாலமோன் எல்லாவற்றையும் நேர்த்தியா ரொம்ப அழகா செய்து முடித்தத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட சாலமோன் ஆலயத்தை கட்டின விதத்தை நாங்க தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சகலமும் சட்ட திட்டங்கள் படியே ஒரு குறைவில்லாம கட்டி தீர்க்கப்பட்டது அப்படின்றத
நாங்க தியானித்தோம். தேவ சித்தத்தை ஆண்டவரே சாலமோன் சரியா நிறைவேற்றி முடித்தத நாங்க தியானித்தோம். அது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து வழி நடத்துங்க. ஆவியானவர் ஒத்தாசையோட ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த கிருபை தாங்க. உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, வல்லமையினால் நிரப்புங்க, நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் உடைய ராஜ்யத்துல எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.